Hello friends, welcome to Gomati's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் புளி சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நார்மலாக புளி சாதம் அப்படின்னாலே நம்ம தனியாக புளி தொக்கு செஞ்சுட்டு சாதத்தை தனியாக வச்சு ரெண்டையுமே கலந்து செய்வோம் இல்லையா. இன்றைக்கி அந்த மாதிரி செய்யாமல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் புளி சாதத்தில் தம் மெத்தடில் செய்வாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரி ஒரே பெரிய பாத்திரத்தில் செஞ்சுட்டு தம் போட்டு செய்வாங்க. அவங்க பெரிய பாத்திரத்தில் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அதே குக்கரில் 1 part புளி சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதே டேஸ்ட்லேயே உங்களுக்கு இருக்கும். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு அதேமாதிரி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட நம்மளோட வெப்சைட் www.gomatirrecipes.comல போஸ்ட் போட்டிருக்கிறேன். அந்த போஸ்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க 1 part புளி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி புளி சாதம் செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா நிறக்க அளந்த அரிசி பார்த்திங்கன்னா நான் பச்சரிசியை சார்ந்த சோனா மசூரி எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி அப்படி இல்லைன்னா சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். நான் தண்ணியோட அளவு குக்கரில் வைக்கிறப்ப உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். இப்போ இந்த 1 கப்பு அரிசிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா புளியை நான் ஏற்கனவே சுடு தண்ணியில் 1 கப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். புளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சின்ன எலும்புச்சம்பள அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். புளியோட அளவு மட்டும் புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி ஆகும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். மிச்சத்துக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் புளி சாதம் செய்ய போகிறோம் இல்லையா. அதுக்கு குக்கரில் நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, நல்லா கடுகு பொரிஞ்சு வர சமயத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ போட்டிருக்கிற கடலைப்பருப்பு எல்லா பருப்பும் நல்லா செவந்து கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஓரளவு பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கப்ப இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டி பெருங்காயத்தை நான் உடச்சிட்டு இதில் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கோயிலில் கொடுக்குற டேஸ்ட் வரணும் அப்படின்னா கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடி பெருங்காயம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வாசனையாக இருக்காது. இப்போ இதையும் நல்லா பொரிய விட்டு இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 8 வரமிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு போட்டிருக்கிற மிளகாய் எல்லாமே நல்லா செவந்து வரட்டும். இப்போ நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இதில் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற அந்த சோனா மசூரி அரிசி இல்லை பச்சரிசிக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ இன்னொரு கப்பு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா கலந்துட்டு இந்த புளித்தண்ணி கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லா தலை கொதிச்சு இந்த மாதிரி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசியை சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேர்த்துற வேண்டாம். அரிசியை நான் ஊற வைக்கல, சும்மா நல்லா கழுவி மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். கழுவின அரிசியிலேருந்து தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் இன்னொரு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் அது கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷமாக கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு இப்போ ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் 1 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். இதுவே நீங்கள் புழுங்கல் அரிசி அப்படின்னா இதை 2 விசில் வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புளி சாதத்துக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். இந்த பேனில் முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெந்தயம் மிதமான தீயில் நல்லா பொரிஞ்சு செவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம், கருகிடக்கூடாது. இப்போ நல்லா இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுடுங்க.
இப்போ இதே பேன்லேயே நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு அப்படி இல்லைன்னா கருப்பு எள்ளு நல்லா சுத்தப்படுத்திட்டு சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா சடன்னு பொரியிற மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதையும் வந்து அதே தட்டுக்கே மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ 2 சாமான்களும் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில் அப்படி இல்லைன்னா உரலில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பொடிச்சு வச்சுட்டேன். நமக்கு இவ்வளோ பொடியும் தேவைப்படாது. தேவைப்பட்டதை சேர்த்துட்டு மிச்சத்தை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த தடவை நம்ம புளி சாதம் செய்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு 10 நிமிஷமாக ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பொலன்னு குழையாமல் புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனையும் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நான் சொன்ன அளவுக்கு தண்ணியும் ப்ரெஷரும் வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட குழையாது. ஆனால் வந்து சூட்டோடு இதை கிளறி விடக்கூடாது. அப்போ இன்னுமே குழஞ்சி போயிடும். அதனால் இதில் வந்து முதல்ல நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம போட்டிருக்கிற அளவுக்கு கசந்து டேஸ்ட்டு வந்துடும். இப்போ இதை போட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியோ இல்லை குக்கரை மூடாமல் வேறு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நான் கிளறி காட்டுறேன் உங்களுக்கு. சூட்டோட கிளறக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரமாகவே ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா பொலன்னு நம்ம தனியாக வடித்து புளித்தொக்கு போட்டு பிசைஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூப்பராக நம்மளோட புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் ஒரு வத்தலோ வடகமோ வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த புளி சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.